திரு கோபண்ணா, நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்காத மதத்தில் அடிப்படையிலான ஒரு இடஒதுக்கீட்டை தொடர்ந்து ஒரு வழிப்பறி செய்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை ரொம்ப கடுமையாக முன்வைத்திருக்கிறார் பிரதமர். எப்படி பார்க்குறீங்க? சமூக நீதி பற்றி சரியான புரிதலே இல்லாத, சமூக நீதியை காலம் முழுவதும் எதிர்த்த ஆர்எஸ்எஸ் ஜனசங் வழிவந்த பாஜக பிரதமர் மோடி இப்படி தான் பேசுவார். ஏன்னா அவருக்கு எந்த புரிதலும் இல்லைன்னு தெரியுது. அரசமைப்பு சட்டத்தை முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்து மதத்தை சார்ந்த பின்தங்கிய சமுதாயத்தினருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம். தமிழ்நாடு தான் முன்னோடி. 1950 அரசமைப்பு சட்டம் வந்தப்போ செண்பகம் துரைராஜன், சிஆர் சீனிவாசன் 2 மாணவர்கள் அந்த கம்யூனல் ஜீவோவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. கம்யூனல் ஜீவோ செல்லாதுன்னு தீர்ப்பு. அதை அன்றைய காங்கிரஸ் அரசு, குமாரசாமி ராஜா தலைமையில் அரசு, காமராஜர் பரிந்துரையில் உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு செய்து அங்கேயே ஸ்ட்ரக் டவுன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். ஜவஹர்லால் நேரு அவர்கள் அரசமைப்பு சட்டம் 6 மாதங்களில் அரசியல் அமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தமே தமிழ்நாட்டில் இருக்கிற பின்தங்கிய மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும். ஏன்னா ஜஸ்டிஸ் கட்சி காலத்திலேருந்து அந்த வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கொடுத்த அரசு காங்கிரஸ் அரசு, ஜவஹர்லால் நேரு. அன்றைக்கெல்லாம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கிற கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் தான் இதை பண்ணாங்க. அப்படி ஒரு பாரம்பரியம் எங்களுக்கு உண்டு. சமூக ரீதியில் அன்றைக்கி ஜவஹர்லால் நேரு செஞ்சார். இன்றைக்கி சோஷியலி எஜுகேஷ்னலி பேக்வேர்டு கிளாஸஸ் ஆஃப் பீப்புள், ஜாதின்னு இல்லை, கேஸ்ட் கிடையாது, மதம் கிடையாது, ஜாதி அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது. ஆனால் யார் யாருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுன்றத பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் வில் ஐடென்டிஃபை. அதில் ஜாதி வரும். ஜாதி அடிப்படையில் தான் நீங்கள் அடையாளம். இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிற பின்தங்கிய சமுதாயத்தினரை பேக்வேர்ட் கமிஷன், அந்த மாநிலத்தில் பேக்வேர்ட் கமிஷன் கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேச ஐடென்டிஃபை பண்ணி உரிய தரவுகளை வழங்கினால் இடஒதுக்கீடு வழங்குற முறை இருக்கு. இது உச்ச நீதிமன்றம் இது ஏற்றுக்கொண்டிருக்கு. இது தேர்தல் நேரத்தை தாண்டி அதற்கு முன்னமே கூட எப்படி அந்த வாதம் திரிபுவாதம் எப்படி கொண்டு போல பாரதிய ஜனதா முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தேர்தல் நேரத்தில் பரப்புரையில மட்டுமல்ல, முன்னாடியுமே கூட அவர்கள் காங்கிரஸ் மேல முன்வச்ச குற்றச்சாட்டு அப்படிங்கிறது, நீங்க ஓபிசி பிரிவினருக்கு இருக்கக்கூடிய மொத்த இடஒதுக்கீட்டில் இருந்து பறித்து நீங்க இஸ்லாமியர்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டை யாரு? அது மதத்தின் அடிப்படையிலா? கிடையாது. அனைத்து மதங்களும் இல்ல. அதுதான் அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இங்க மத ரீதியிலான இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்லுது. ஆனா காங்கிரஸ் அதற்கு எதிராக இருக்குது. இப்போ இடஒதுக்கீடு மதத்தின் அடிப்படையில் அல்ல. இந்து மதத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஜாதி கொடுக்குறீங்களா, பின்தங்கிய ஜாதிக்கு, அதே மாதிரி இஸ்லாம் மதத்தில் இருக்கிற பின்தங்கிய ஜாதி, அது யார் ஐடென்டிஃபை பண்றது? பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். அவங்க ஐடென்டிஃபை பண்ணி இந்தந்த ஜாதிக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம்னு ஒரு பட்டியல். இன்னைக்கு சொல்ற இந்த கர்நாடகா தெளிவுபடுத்தினதுனால தான் நான் அதை கேட்டேன். நீங்க சொல்ற அந்த ஆணையம் அப்படி ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னா அது மத ரீதியிலாக இருந்தால் அதற்கு தான் பாஜக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மத ரீதியில் இல்லைங்க. இந்து மதத்தில் இருக்கிற பின்தங்கிய சமுதாயத்தினரை எப்படி அடையாளப்படுத்துறோமோ, இடஒதுக்கீடு கொடுக்கிறோம், அதே மெத்தட் தான் இஸ்லாம் மதத்தில் இருக்கிற பின்தங்கியம். இன்னைக்கு ஓபிசி லிஸ்ட் சென்ட்ரல்ல இருக்கு, ஸ்டேட்லயும் இருக்கு. இந்த லிஸ்ட் இங்க இடஒதுக்கீடு கொடுக்கறப்போ அந்த லிஸ்ட் அங்கேயும் அப்ரூவ் ஆகுது. அந்த லிஸ்ட் இது வரைக்கும் பிரதமர் மோடி பார்த்தது இல்லையா? இந்த சமுதாயம் இஸ்லாம் மதத்தில் இருக்கிற பின்தங்கிய சமுதாயத்தினுடைய பட்டியல் அங்கேயே இருக்கு. ஓபிசி லிஸ்ட் அங்கேயும் ஒரு பேக்வர்ட் கமிஷன் இருக்கு, மாநிலத்தில் பேக்வர்ட் கமிஷன் இருக்கு. மாநிலம் சில ஜாதிகளை பின்தங்கிய சமுதாயமா சொல்லுது, சிலது ஓபிசி சென்ட்ரல் லிஸ்ட் ஏத்துக்கிறது இல்லை. ஆக இது நல்ல தெளிவா தெரியுங்க. மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி ஏதோ காங்கிரஸ் கட்சி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுகிறது, இடஒதுக்கீடு கொடுக்கிறது, மதத்தின் பேரால கொடுக்க முடியாதுங்க. அது அடிப்படை ஒரு அறிவு இருக்கிறவங்க யாரும் இதை பேச மாட்டாங்க. இஸ்லாம் மத ரிலிஜியன் பேஸ்டு ரிசர்வேஷன் கிடையாது, கேஸ்ட் பேஸ்டு ரிசர்வேஷன் கிடையாது.
caste இப்போ backward இருக்கக்கூடிய backward commission will decide. இப்ப நீங்க தேசிய அளவுல பேச வேணாம். அவர் மாநிலமா ஸ்டேட் வைஸா ஸ்பெசிஃபை பண்ணியே சொல்றாரு. கர்நாடகாவுல இருக்கு, தெலுங்கானாவுல இருக்கு. நீங்க அங்கு சட்டம் ஒரு சிறப்பு சட்டம் இயற்றி சட்டமன்றத்தின் மூலமா சட்டம் இயற்றி நீங்க அங்க வந்து உள்ளிட ஒதுக்கீடா இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அது தவறு. கர்நாடகா out of 32% ஒரு அதுல வந்து 4% சப் கேட்டகரி காம்பரைசிங் 4% இஸ்லாமிய மதத்தில் இருக்கிற பின்தங்கிய ஜாதிகள் அவங்களுக்கு நான் கொடுக்கிறோம். ஏன்னா அவங்க வந்து ஓபிசி கிடையாதா? ஓபிசின்றது பொதுவானதுங்க. இஸ்லாமோ இந்து மதத்தை சார்ந்தவர்களோ புத்திஸ்டோ அல்லது வேற எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் பின்தங்கிய நிலையில இருந்தால், சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஆஃப் பீப்புளாக இருந்தால் அது கொடுக்கலாமே தவிர மதத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுவது அல்ல. இது வந்து இவரு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கோயபல்ஸ் பிரச்சாரம் பண்ணி இவரை வந்து காங்கிரஸ் கட்சி ஏதோ இந்து மதத்துக்கு விரோதமானதாகவும் பின்தங்கிய சமுதாயத்திற்கு எதிரானதாகவும் இவர் பேசுகிறார். நான் கேட்கிறேன், உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடுல நீங்க பேசுறீங்களே, நீங்க பின்தங்கிய சமுதாயத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க சொல்றோம் சோசியலி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம். 50% வரம்பு இருக்குல்ல, உச்ச நீதிமன்றம் ரிசர்வேஷன் 50%க்கு மேல போகக்கூடாது. அந்த வரம்பை நாங்கள் அதிகரிப்போம் சொல்றேன். அந்த கோரிக்கை நீங்கள் ஆதரிப்பீர்களா? முதற்கட்ட பார்வையை நான் எடுத்துக்கிறேன். திரு கடக சபாபதி கேட்போம். திரு கடக சபாபதி, இங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையை இத்தனை ஆண்டு காலம் பிரதமர் கர்நாடகாவுக்கு வந்தார், அப்போதெல்லாம் ஓபிசி மக்களின் மீது இல்லாத அக்கறை இப்போதுதான் வந்ததா என்கிற கேள்வியும் ஒரு திரிபு வாதத்தை பிரதமர் தொடர்ச்சியா முன்வைக்கிறார். மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்ற ஒன்று இல்லவே இல்லை, ஆனா ஒரு தவறான பிரயோகத்தை ஒரு தேர்தல் பரப்புரைக்காக பிரதமர் செய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சி ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எப்படி துரோகம் செய்திருக்கிறது என்பதை சொல்லுகிறேன். நீங்க ஒரு நிமிஷம் கொடுங்க. 1951 டாக்டர் அம்பேத்கர் வந்து நேரு அமைச்சரவையிலிருந்து பதவி விலகிறார். அதுக்கு 10 காரணங்களை சொல்றாரு. அதுல ஒரு காரணம், இதர பிற்படுத்தப்பட்ட மக்களை இவர்கள் சமூகங்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு. 1951 ஆக்சுவலா கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டப்படி அதுல சட்டப்பிரிவு 340 என்ன சொல்லுதுன்னு சொன்னா, பேக்வர்ட் கிளாஸுக்கு கமிஷன் அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதனுடைய அடிப்படையில் 51 நேரு வந்து காக்கா கலேல்கர் கமிஷன் அமைக்கிறார். அந்த அறிக்கை வந்து 55 சமர்ப்பிக்கப்படுகிறது. 6 வருஷம் கழிச்சு 1961 எந்த விவாதமும் இல்லாமல் அதை தூக்கி குப்பையிலே போட்டு விடுகிறார். அது மட்டுமல்ல, அதற்கு பின்னால முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று முதல்வர்களுக்கு நேரு கடிதம் எழுதியிருக்கிறார். பிறகு 24 வருஷம் கழிச்சு 1979 மொரார்ஜி தேசாய் பிரதமராக வந்தபோது மண்டல் கமிஷன் அமைக்கப்படுகிறது. அந்த அறிக்கை வந்து இந்திரா காந்தி அம்மா பிரதமராக இருக்கும் போது 80வது வருஷம் கொடுக்கிறாங்க. இந்திரா காந்தி அம்மா அதை பத்தி ஒரு நடவடிக்கை எடுக்கல. அதற்கு பின்னால ராஜீவ் காந்தி வந்தார், எந்த நடவடிக்கை எடுக்கல. 9 வருஷம் கிடப்பில் இருந்தது. 89 விபி சிங் வந்த பின்னால வருகிறார். 90 அவர் 27% இட ஒதுக்கீட்டை அறிவிக்கிறார். அது குறித்து பாராளுமன்றத்தில் விவாதம் வருகிறது. அப்போது ராஜீவ் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் 2.5 மணி நேரம் பேசுறார். என்ன பேசுறார் தெரியுங்களா? சமூக ரீதியில ஜாதி அடிப்படையில் இடம் கொடுப்பது தவறு, இதன் மூலம் நாட்டை துண்டாடுகிறீர்கள் என்று பேசுகிறார். 1990 இது